அனைவருக்கும் வணக்கம். விஜய் அவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அது இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள். அந்த மீடியாக்கள் விஜய் அவர்களை காவு வாங்க ரெடியாக இருக்கும். ஏன்னா 90% டிஎம்கே ஆதரவான மீடியாக்கள் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள். இந்த மீடியாக்களை மட்டும் விஜய் அவர்கள் சரியாக கையாண்டால் விஜய் அவர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி சென்று கொண்டே இருக்கலாம், எந்த தடையும் இல்லை. இந்த மீடியாக்களை கையாள தெரியாமல் விட்டுவிட்டால் விஜயகாந்தை எப்படி காவு வாங்குச்சோ இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, இந்த திமுக ஆதரவு மீடியா, அதே போல் விஜய் அவர்களையும் காவு வாங்கிடும். அதில் மட்டும் விஜய் அவர்கள் கொஞ்சம் இல்லை, நிறைய விழிப்புணர்வோடு கையாளணும். இதுதான் விஜய் அவர்களுக்கு மெயின் டாஸ்கே. இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கிறது விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை. விஜய் அவர்கள் ஏதோ இன்றைக்கு அரசியலுக்கு வந்துட்டாருன்னு சொல்ல முடியாது. அவருடைய அரசியல் ஆசை என்பது கிட்டத்தட்ட அவருடைய அப்பாவின் ஆசையும் கூட. அவருடைய அப்பாவின் ஆசை நாளைய தீர்ப்பு என்ற படத்தின் மூலம், மாண்புமிகு மாணவன் என்ற படத்தின் மூலம் ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஒரு என்ன சொல்கிறது, எப்படி சொல்கிறது அதான் தெரில, ஒரு பர்ஃபெக்ட் லைனில் வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அவங்க அப்பாவும் அவரும். அவங்க அப்பா எப்படி தமிழ்நாட்டில் ஒரு அண்ணாவோ அது மாதிரி அவர் அண்ணாவாகவே கருதிக்கிட்டார். அப்போ எம்ஜிஆர் யாருன்னா மாற்று கருத்தே இல்லாத விஜயா தான் அவர் எம்ஜிஆராக நினச்சார் அவங்க அப்பா. அப்படி தான் அதை நோக்கி தான் அந்த பயணம் இன்று அளவு வந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு அவருக்கு அப்பா அவர் கூட அரசியல் பயணத்தில் இல்லாமல் இருக்கலாம், இனி சேர்ந்துக்கலாம். என்ன இருந்தாலும் தாய் மகன் உறவுன்றது, அப்பா பையன் உறவுன்றது எதுவும் விட்டு போகிறதில்ல. இப்போ விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை யாரை பாதிக்கும், நேரடியாக எந்த கட்சியை பாதிக்கும், அவர் யாரை எதிர்த்து அரசியல் செய்வார்? விஜய் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் இளைஞர்கள் வாக்கு அதிகமாக விழும், ரசிகர் பட்டாளம் அதிகமாக வச்சுருக்காரு. இன்றைக்கு ஒரு நம்பர் 1 நடிகராக இருக்கும்போதே அரசியலுக்கு வரும் தைரியம் விஜய்க்கு இருக்குது என்றால் அதை நம்ம பாராட்டி தான் ஆகணும். இது எல்லா நடிகருக்கும் இந்த ஒரு நம்பர் 1 இடத்துல இருக்கும்போதே இது போல் வருவாங்களா? ரஜினி, கமல்லாம் 70 வயசுக்கிட்ட தான் வந்தாங்களே அரசியலுக்கு. வந்தாங்கல்ல, வரக்கூட இல்லை. கமலாவது பேருக்கு ஒரு கட்சி வச்சார், ரஜினி அதை கூட வராத போயிட்டார். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை நேரடியாக திமுகவை பாதிக்கும் என்று அரசியல் விமர்சகர்களும் எல்லாரும் அதை அப்படி தான் சொல்கிறாங்க. அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, விஜய் அவர்களுடைய ரசிகர் மன்றம், ரசிகர் பட்டாளம் இப்போ யாராக இருப்பாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதிகளவு உழைக்கும் மக்கள், பாட்டாளி மக்கள், அடித்தட்டு மக்கள், பட்டியலின மக்கள். இந்த வாக்கெல்லாம் இப்போ யாருக்கு போகுதுன்னு நினைக்கிறீங்கன்னா, கண்டிப்பாக திமுகவுக்கு தான் போயிட்டுருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம சிறுபான்மையர் வாக்கு, கிறிஸ்டின், முஸ்லீம், இந்த வாக்கும் முக்கால்வாசி வாக்கு 90% வாக்கு யாருக்கு போகுதுன்னா அதுவும் திமுகவுக்கு தான் போகுது. இப்போ இந்த வாக்கு கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு பெரிய அளவில் திமுக கிட்ட இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போகும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இப்போ புளியை கரைக்கிறது திமுகவுக்கு தான் அதிக அளவில், புரியுதுங்களா? இப்போ அவர் யாரை எதிர்த்து அரசியல் செய்வார்னா, இங்கே எல்லாத்தையும் எதிர்த்து தான் அரசியல் செய்தாகணும். அவருடைய நேரடி அரசியல் என்பது இப்போ திமுகவுக்கு எதிராக தான் இருக்கும். ஏன்னா அவரோட அறிக்கை இப்போதைக்கு ஆளுங்கட்சி திமுக தான். அப்போ அதிமுகவை எதிர்த்து பண்ண மாட்டாரான்னா கண்டிப்பாக அதிமுகவை எதிர்த்தும் பண்ணுவார். அதிமுகவுக்கும் அவருக்கும் ஏகப்பட்ட புகைச்சல், உரசல் ஏற்கனவே நிறையா இருந்துச்சு. இப்போ அவர் ஒரே ஃபோக்கஸ் திமுக தான் ஆளுங்கட்சி. அது அறிக்கையின் வாயிலாகவே ஊழல் மிகுந்த இந்த அறிக்கையிலே சொல்லிட்டாரு. ஊழல் மிகுந்த அரசை நம்ம துடைத்தெறிந்து ஒரு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ன்ற வாசகத்தோடு உள்ளே வராரு. அப்போ நெத்தியில் பொட்டு வச்சுக்கிறாரு. ஜோசப் விஜய்ன்னு இருந்தார். இப்போ அறிக்கையில் வெறும் விஜயின் மட்டும்தான் வருது. அவர் அரசியல் கட்சி தலைவர் என்ற அறிக்கையில் வெறும் விஜயின் தான் வருது.
இப்போவே நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டியது என்ன இருக்குன்னா, இதில் வந்து நடிகராக இருந்த வரைக்கும் தான் நான் ஜோசப் விஜய். அரசியல்னு வரும்பொழுது, நான் கண்டிப்பாக எல்லாருக்குமானவன் அப்படின்ற கருத்து தான் ஜோசப் விஜய் வந்து வெறும் விஜயா மாறுனது. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, அந்த அரசியல் கட்சி தலைவரா முதல் அறிக்கை விட்டதில அதில பார்த்தீங்கன்னா, அதில வந்து வெறும் விஜய் தான் இருக்கும். அடுத்தது இப்ப வந்து அவரு பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்வாரா அப்படின்னா, அவர் பாஜகவை எதிர்த்து இப்பொழுதைக்கு அரசியல் செய்ய விரும்பவில்லைன்னு தான் சொல்லணுமே ஒழிய, எப்பொழுதும் பண்ண மாட்டார் அப்படின்லாம் நம்ம சொல்லவே முடியாது. இப்பொழுது அவருடைய டார்கெட் திமுக. அடுத்த டார்கெட் வந்து அவர் நினைக்கல. ஆனா, அவர் அடுத்த கை வைக்க போற ஓட்டு வங்கி யாருதுன்னா, அது நாம் தமிழர் சீமான் கட்சியோடது தான் இருக்கணும். அதில எந்த மாற்றமும் இல்ல. ஏன் அப்படி நம்ப சொல்றேன்னா, இன்னைக்கு விஜய் ரசிகர்கள் வந்து நாம் தமிழர்ல பெரிய அளவுல இருக்கிறாங்க. அதில எந்த மாற்று கருத்து இல்ல. அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இல்ல, பாதி கூட சீமான் கிட்டேருந்து அது விஜய் கிட்ட போகலாம். நாளைக்கு வந்து சீமான் வந்து விஜய் கூட கூட்டணி வைப்பாரா? வைக்க மாட்டாரா? இது வந்து இப்பொழுதைக்கு தெரியாது. ஆனா வைக்க வாய்ப்பு இருக்கு. சீமான் அவர்கள் ஏற்கனவே வந்து விஜய் அவர்களை நெறைய விமர்சனம் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு நடிகர் தானே, அப்படி இப்படின்னு நெறைய ஆரம்ப காலகட்டத்தில சீமான் அவர்கள் விஜய் அவர்கள விமர்சனம் பண்ணியிருக்காரு. வருங்காலத்தில சீமானை விஜய் விமர்சிப்பாரான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா விமர்சிக்க மாட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா, தமிழ் தேசியம் பேசுற சீமான விஜய் வந்து எதிர்த்தா, அது வந்து விஜய்க்கு வந்து அது ஒரு மைனஸ் தான் அது. அதனால சீமானே விஜய எதிர்த்தாலும், விஜய் அவர்கள் கண்டிப்பாக சீமான வந்து எதிர்க்க மாட்டாரு, ஆதரிக்கவும் மாட்டாரு. ஆதரிக்க கூட ஒரு வேளை வாய்ப்பு இருக்கு. கூட்டணி என்ற முறையில் அரசியலுக்காக கூட்டணி வைக்கும்போது, தேர்தல் வரும்பொழுது அப்பொழுது வேணா ஆதரிக்கலாம் ஒழிய, சீமானை எதிர்க்கவும் வாய்ப்பில்லை, ஆதரிக்கவும் வாய்ப்பில்லை மத்தபடி. இப்ப அதிமுகவை ஏற்கனவே சொன்னபடி அவங்களுக்குள்ள எப்பவுமே ஒரு உரசல் இருந்தது. அது எப்பவும் இருந்துச்சு. இப்ப வேணா இல்லாம இருக்கலாம். அவங்க ஆளுங்கட்சி இல்ல. அதனால அவங்கள எதிர்த்து இப்ப அரசியல் செய்ய வேண்டிய தீவிரமான அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் விஜய் அவர்கள் இல்ல. ஆனா திமுகவை எதிர்த்து கண்டிப்பாக உதயநிதி வெர்சஸ் விஜய் இப்படிதான் அரசியல் களம் இருக்கும். ஸ்டாலினுக்கு இதுக்கப்புறம் வந்து பெரிய அளவுல ரோல் இருக்காதுன்னு தான் சொல்லணும். கருணாநிதி அவர்கள் எப்படி கடைசி வரைக்கும் அவரு வேலை செஞ்சாரு. ஆனா ஸ்டாலின் அந்த அளவுக்கு இருப்பாரா? வேலைய பார்ப்பாரா அந்த கட்சியில அப்படின்னு தெரியாது. ஏன்னா அவருக்கு உடல்நிலை, இது வயது மூப்பு இதெல்லாம் கருத வேண்டியிருக்கு. அடுத்தது வந்து நெறைய சினிமா பட்டாளங்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாரும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. 2024 தேர்தலே அவரு வந்து இது பண்ணி போறாரு. வேணான்னு சொல்லி ஒதுக்கிட்டு போறாரு. அவரோட இலக்கு 2026 தான்னு. இப்ப வந்து இப்ப யாருக்கிட்டேருந்து அதிக அளவு அழுத்தம் வரும்னா, மத்திய அரசுகிட்டேருந்து வருமானா, கண்டிப்பா மத்திய அரசுகிட்டேருந்து வரலாம். ஆனா அது வந்து நாடாளுமன்ற தேர்தலை அவர் வந்து எப்ப வந்து வேண்டான்னு ஒதுக்கிட்டு நம்மளோட இலக்கு 2026ன்னு முடிவு பண்ணாரோ, அப்பவே அவர் வந்து மத்திய அரசை இப்பொழுதைக்கு மோடி அரசை, பாஜக அரசை நம்ம ஏன் எதிர்த்துட்டுன்ற ஒரு தெளிவான முடிவு எடுத்துட்டாருன்னு தான் சொல்லணும். அதில தெளிவா இருக்காரு. விஜய் அவர்களுக்கு வந்து ஏதோ புஷி ஆனந்த் மட்டும் தான் ஒரு அரசியல் சொல்லிக் கொடுக்குற ஆளா இருக்கிறாரு. அவர் பேச்ச கேட்டு தான் விஜய் நடக்கிறாருன்ற மாரி நெறைய பேர் நெனைக்கிறாங்க. அது முழுமையான கருத்தே கிடையாது அது. அது உண்மையே கிடையாது. ஏன்னா, விஜய் அவர்கள் ரிட்டயர்ட் ஐஏஎஸ் அதிகாரிகளையும், நன்கு அரசியல் தெரிந்தவர்களையும் ஆலோசனைகள் கேட்டு அதன்படி அவருடைய ஸ்டைல்ல நகர்றாருன்னு தான் சொல்லணும் விஜய் அவர்கள். அதில எந்த மாற்று கருத்தும் இல்ல. விஜய் அவர்களுடைய அரசியல் பிரவேசம் 2026ல் மிக தீவிரமான போரா இருக்கும். திமுகவுக்கும், விஜய்க்கும் இதில எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஏன்னா வந்து விஜய் அவர்களுடைய கொள்கை வந்து இப்போதைக்கு நான் எதுவும் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டாரு. அரசியல் கட்சி அங்கீகாரம் தேர்தல் ஆணையம் தரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரசியல் பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் எல்லாம் முடிஞ்ச பத்துக்கு 2024 எம்பி எலெக்ஷன் முடிஞ்ச பத்துக்கு ஒரு சுற்றுப்பயணம் தமிழ்நாடு முழுக்க செல்ல இருக்கிறாரு. அவரோட நடிக்க வேண்டிய படத்த அதுக்குள்ள நடிச்சு முடிச்சிருவாரு. ஒரு வருடத்துலேருந்து 1 1/2 வருடம் வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்காரு. அந்த சுற்றுப்பயணத்தில
இப்போ இருக்கிற வாக்கு வங்கி அவருக்கு வேணால் இளைஞர்கள், அவரோட ரசிகர்கள் வேணால் இப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு இளைஞர்கள் ஓட்டுன்னாவே நம்ம பர்சன்டேஜ் கணக்கில் எடுத்துட்டா கூட ஒரு 14லேருந்து 15% இப்படி தான் இருக்கும். அதில் விஜயோட ரசிகர்கள் ஒரு 7லேருந்து 8% இருக்கலாம். இந்த ஓட்டு சதவீதம் மட்டும் வச்சுக்கிட்டு விஜயார ஒரு பெரிய இம்பேக்டை இந்த இடத்துல கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாதுன்னா, இப்போதைக்கு அது நிலவரமே ஒழிய, விஜய் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க ஒரு வருடத்திலேருந்து 1 1/2 வருடம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டால், கண்டிப்பாக அந்த வாக்கு சதவீதம் மேலும் 20லேருந்து 25% கூட உயரலாம். அது வந்து விஜய் அவர்களுடைய கள அரசியல் நல்லா ஆழமா அரசியலை செய்தார்னா, கண்டிப்பாக அந்த சுற்றுப்பயணத்தின் வாயிலாக மக்கள் வந்து மாற்றத்திற்கு என்றைக்குமே மக்கள் விருப்பத்தோட தான் இருக்கிறாங்க. அந்த விருப்பம் கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு சாதகமாக இருக்கும். விஜய் அவர்கள்ட்ட இருக்கிற இப்போ இளைஞர் பட்டாளம் இறங்கி வந்து வேலை பார்த்தாங்கன்னா, கண்டிப்பாக அதை வந்து வாக்கா அறுவடை செய்ய விஜய் அவர்களால் முடியும். இப்பொழுதைக்கு வேணால் 6% 7% வாக்கு வங்கியாக அவங்க ரசிகர் பட்டாளம் இருந்தாலும், அவர் சுற்றுப்பயணம் முடித்தா அதை வந்து மாற்றக்கூடிய சக்தி விஜய் அவர்களுக்கு இருக்குது. அடுத்து விஜய் அவர்கள் இப்போ இங்கே என்ன அரசியல் தான் பண்ண போகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் அப்படின்னாவே அவர் வந்து கழகம் என்றாலே அது திராவிட கட்சிகளை குறிக்கும் சொல் தான் அது. அப்போ திராவிட கட்சிகளை அவர் ஆதரிக்கிறாரா அப்படின்னா, கண்டிப்பாக அவர் இப்போ இருக்கிற திராவிட கட்சிகளை ஆதரிக்கலை. ஆனால் திராவிடத்தை எதிர்க்கலை, அதுதான் உண்மை. அப்போ நாம் தமிழரை ஆதரிக்கிறாரா அப்படின்னு கேட்டால், நாம் தமிழரை ஆதரிக்கவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை, நியூட்ரலாக இருக்க போகிறாரு. இப்போ பாஜகவை எதிர்க்க போகிறாருன்னா கண்டிப்பாக எதிர்ப்பார். ஆனால் இப்போ இல்லை. ஆக மொத்தம் நெத்தியில் பொட்டு வச்சுட்டாரு. ஜோசப் விஜய் வெறும் விஜய் ஆகிட்டார். அறிக்கையில் அரசியல் கட்சி தலைவரான பிறகு அறிக்கையில் ஜோசப் விஜய் என்ற விஜயவே ஆகிட்டார். அப்போ நான் எல்லாருக்குமானவன், திராவிட கட்சிகளை எதிர்ப்பவன், ஆனால் திராவிடத்தை எதிர்ப்பவன் அல்ல. இதுதான் அவரோட நிலைப்பாடாக இருக்க போகுது. வருங்காலத்தில் இந்த 2 வருடம் இருக்குது. இதுக்கு நடுவில் வந்து இயக்குனர் பேரரசு வந்து அவர் திரைப்பயணத்தில் ஒரு இயக்குனர் பேரரசு என்பவர் வந்து மிகப்பெரிய திருப்பாச்சி, சிவகாசி இது போன்ற படங்களை கொடுத்து விஜய்க்கு கம்பேக் கொடுத்தவர், மிகப்பெரிய திருப்பு முனையை கொடுத்தவர் தான் சொல்லணும். அவர் என்ன சொல்லியிருக்காரு, எம்ஜிஆர் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு நாள் வரைக்கும் இந்த படத்தை நடித்து கொடுத்துட்டு தான் போனார், முதலமைச்சர் ஆகிக்கூடும் அப்படின்னு சொன்னார். அது போன்ற அரசியலை விஜய் விரும்பவில்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா பொழுதுபோக்கு அரசியல் என்றது அவரோட இது கிடையாது. அது நல்ல தெளிவாகவே சொல்லுது, அவரோட அறிக்கை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு தீவிரமான அரசியல் வேட்கை, அரசியல் ஆசை என்பது விஜய் அவர்களுக்கு ஆரம்பத்துலேருந்து இருக்குது. சினிமாவையும் அதையும் வந்து 2 குதிரை ஏற அவர் விரும்பலை. அதை மக்களும் விரும்ப மாட்டாங்க. தீவிரமான ஒரு அரசியல் பார்வையாளர்கள் கண்டிப்பாக அதை விரும்பவும் மாட்டாங்க. மக்கள் இப்போ இருக்கிறவங்க எல்லாம் விவரமானவங்க, அதை விரும்ப மாட்டாங்க. அது அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போதே தெரியுது விஜய் அவர்களுக்கு. அதனால் விஜய் அவர்கள் சினிமாவை ஒதுக்கிவிட்டு முழு நேர அரசியலை கண்டிப்பாக செய்வார்னு தான் நம்புகிறோம். ஆனால் இது அவருக்கு எந்த வகையில் ரிசல்ட் கொடுக்குன்றது அவருடைய சுற்றுப்பயணம், அரசியல் கள அளவில் எப்படி இறங்கி வேலை செய்கிறாரு, இதை பொறுத்து அமையும். நன்றி.